தற்போது ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி உலகெங்கிலும் புற்றுநோய் என்று கூடக்கூடிய கேன்சர் நோய் அதிகமாக காணப்படுகிறது. இதனை பற்றி ஏன் இது ஏற்படுகிறது என்பது சம்பந்தமாக இந்த ஆராய்ச்சிகளின் விளைவாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் 80 தொடக்கம் 90% கேன்சர்கள் ப்ரிவென்டபிள் என்று, அதாவது இவற்றை தவிர்த்து கொள்ள முடியும் என்று. இதை தவிர்த்து கொள்ள பல வழிவகைகள் காணப்படுகிறது. அதில் ஒரு வகைதான் நாங்கள் உண்ணும் உணவை மிக பக்குவமாகவும் நல்ல நியூட்ரிஷனுடைய உணவுகளாகவும் நாங்கள் உண்ணுவோமாக இருந்தால் புற்றுநோய் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அதுவும் ஒரு முக்கிய வழி என கண்டறியப்பட்டுள்ளது. நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது புற்றுநோயை ஏற்படுவதை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். கேன்சர் என்று சொல்லுவது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டிசீஸ் என்று சொல்லுவோம். நாங்கள் இதிலும் பல வகையான கேன்சர்கள் காணப்படுகிறது. சில வகையான உணவுப் பொருட்கள் இந்த கேன்சரை உருவாகுவதை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது முக்கியமாக சிலரில் டைப் 2 டயபெட்டிஸை உண்டாக்குகிறது, சிலர் ஒபிசிட்டியை உருவாக்குகிறது, உடற்பருமனை அதிகரிக்க செய்கிறது. இதனாலும் சில வகையான கேன்சர்கள் உண்டாகின்றது. அது மாத்திரமல்ல, சில வகையான உணவுப் பொருட்களிலேயே கேன்சருக்குரிய தன்மை, அதை கார்சினோஜிக் கண்டெய்ன்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், அந்த பொருட்களை காணப்படுகிறது. இவற்றினால் கேன்சர் உருவாக ஏதுவாகிறது. முக்கியமாக எவ்வகையான உணவுகளில் இந்த பிரச்சனை காணப்படுகிறது பார்த்தால் ப்ரோசஸ் மீட்ஸ் என்று சொல்லுவோம். முக்கியமாக பதப்படுத்தப்பட்ட இறைச்சி. உதாரணமாக நாங்கள் எடுக்கிறோம் எவ்வாறுண்டா, சிலர் அந்த இறைச்சி எடுத்து இந்த புகை அடித்து நல்ல காய வைத்து எடுப்பார்கள். மற்றது சிலர் என்ன செய்வார்கள், இதில் உப்பு போட்டு வைத்து இதனை பதப்படுத்துவார்கள். இன்னும் சிலதுகள் டின்களில் அடைக்கப்பட்டு அதனுடன் பல வகையான ரசாயன பொருட்களுடன் சேர்த்து இது பதப்படுத்தப்பட்டு இது விற்கப்படுகிறது. முக்கியமாக இவ்வகையான உணவு எதில் பாவிக்கப்படுகிறது என்றால் சாசேஜஸாக விற்கப்படுகிறது, அல்லது ஹாட்டாக்ஸாக நீங்கள் வாங்கி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் சாப்பிட்றீங்க. அதன் மூலமாக நீங்கள் இந்த வகையான உணவுப் பொருட்களை உட்கொள்கிறீர்கள். மற்றது நைட்ரேட்ஸுகள் இந்த உணவுடன் சேர்த்து கொள்ளப்படுகிறது. அது ஒரு கார்சினோஜிக் ப்ராடக்ட் என்றால் கேன்சரை உருவாக்கக்கூடிய பொருட்கள். இறைச்சியை புகை போட்டு உண்ணும் போது அல்லது காய வைத்து புகை போட்டு காய வைத்து உண்ணும் போது அதில் முக்கியமாக பொருள் பொலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை காணப்படுகிறது. அந்த நச்சுத்தன்மை கேன்சரை உருவாக்கக்கூடியது. மற்றது இவ்வகையான உணவுகளை நீங்கள் உண்ணும் போது வரக்கூடிய கேன்சர் என்னன்னு சொன்னால் கோலோ ரெக்டல் கேன்சர் என்று சொல்லுவோம். கோலோன்னு சொல்லக்கூட பெருங்குடலும், மற்றது ரெக்டம் என்று சொல்ல மலக்குடலும் சந்திக்கிற இடத்தில் அந்த பிரதேசத்தில் வரக்கூடிய கேன்சர் ஏற்படும். சிலருக்கு ஸ்டொமக்கில் கேன்சர், இறைப்பையிலேயே கேன்சர் வர ஏதுவாகிறது. மற்றது கூடுதலாக இதனை இந்த பெண்கள் உண்ணுவார்களாக இருந்தால் இவ்வகையான உணவு இந்த இறைச்சி வகைகளை அவர்களுக்கு பிரஸ்ட் கேன்சரும் உருவாக ஏதுவாகிறது. இது போன்ற முக்கியமான வீடியோக்களை இந்த சேனலிலும் எங்களது மற்ற சேனலான தமிழில் 786 மெடிடிப்ஸிலும் தொடர்ந்து வெளியிட உள்ளோம். பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அடுத்த உணவாக நாங்கள் தெரிவு செய்கிறது ஃப்ரைட் ஃபுட்ஸ் எடுத்துக்கொள்வோம். இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ் எடுத்த உடனே முக்கியமாக கிழங்கு வகையில் இருக்கிறது. இந்த கிழங்கு வகையால் உணவுகளை நீங்கள் கடும் வெப்பத்தில் இந்த உணவுப் பொருட்களை ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. அவ்வாறு செய்யும் போது அக்ரிலமைடு என்ற ஒரு நச்சு பொருள் ஒன்று உருவாகிறது. பேக் பண்ணும் போதும் வரலாம், நிறைய பொரிக்கும் போதும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். இது முக்கியமாக மரவள்ளி கிழங்கு, மற்றது உருளைக்கிழங்கு, கிழங்கு வகைகளை நீங்கள் பொரிக்கும் போது, பொட்டேட்டோ சிப்ஸுகளை சாப்பிடும் போது இந்த பிரச்சனை ஏற்படுது. அக்ரிலமைடு முக்கியமாக ஒரு கார்சினோஜெனிக், அதாவது ஒரு புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான பதார்த்தம். மற்றது இது மாத்திரமல்ல, இதோடு சேர்த்து கூடுதலாக பொரித்த உணவுகளை தான் விரும்பி சாப்பிடுவர்களுக்கும் இந்த இதே பிரச்சனை ஏற்படுகிறது. முக்கியமாக அவர்களுக்கு டயபெட்டிக் ஏற்படுகிறது, டைப் 2 டயபெட்டிக் ஏற்படுகிறது. அடுத்தது அவங்க ஒபிசிட்டி, உடற்பருமன் அதிகரித்த ஆட்களாக காணப்படுகிறது. இவற்றினாலும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு கேன்சர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று கூறப்படுகிறது.
முக்கியமான உணவை நாங்கள் எவ்வாறு சாப்பிடுறோம்னு பார்த்தா முக்கியமாக இந்த இறைச்சி வகைகளை கிரில்லில் வைத்தோ அல்லது பாபக்யூவாகவோ சாப்பிடும் போதோ இந்த பிரச்சனை மிக உயர்ந்த வெப்பநிலையில் அந்த இறைச்சி ஹெட்டரோசைக்ளிக் அமைன்ஸ்கள் அதில் தோன்றி அது எங்களது டிஎன்ஏயை டேமேஜ் பண்ணுறதால கேன்சரை உருவாக்க எதுவாகிறது. ஆகவே நீங்கள் எவ்வாறு சமைக்கலாம் என்று பார்த்தா ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் அழகாக சமைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அதில். அடுத்த ஒரு முக்கியமான உணவுப் பொருளை நான் சொல்ல வர்றது எங்களோட பாலும் பாலுடன் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். முக்கியமாக ஆண்களில் இந்த பிரச்சனை ஏற்படுத்துது. சீஸாகவோ அல்லது தயிராகவோ யோகட் ஆக அல்லது நீங்கள் பாலாகவோ அதிகமாக குடிக்கும்போதோ ப்ராஸ்டேட் கேன்சரை இது உருவாக்குகிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது புதிய ரிசர்ச்களின் படி. இவ்வாறு உருவாகுது என்று பார்த்தோடனே இதில் இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் 1 என்று ஒன்று இருக்கிறது. அது சொல்கிறது IGF-1 என்று சொல்கிறது. இது என்ன செய்யுதுன்ற ஹை ரிஸ்க் கொடுக்குது ப்ராஸ்டேட் கேன்சர். அடுத்த மிக முக்கியமான உணவுப் பொருட்கள் சுகர் அண்ட் ரிஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்கிறது. சீனி சர்க்கரையும் அதனுடன் சேர்த்து நாங்கள் ரிஃபைன் கார்போஹைட்ரேட்ன்றது கோதுமை மா அல்லது தீட்டிய அரிசியிலிருந்து செய்யப்படும் மா வகைகள். இவைகளும் எங்களுக்கு கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களாக கண்டறியப்பட்டுள்ளது. முக்கியமாக நீங்கள் ஒயிட் பிரெட் சாப்பிட்ற ஆக்களாக இருந்தால் அல்லது ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற ஆக்களாக இருந்தால் அல்லது இனிப்பு பதார்த்தங்களை மிக அதிகமாக சாப்பிட்றது அல்லது சோடா வகைகள் அதிகமாக சாப்பிட்ற ஆக்களாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கு உள்ளாகுவீர்கள். இவ்வாறு சாப்பிடும்போது நீங்கள் டயபெட்டிக்கும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகிறது, உடற்பருமன் அதிகரிக்கிறது. பட் இதில் வரக்கூடிய கேன்சர் என்னென்னு கண்டுபிடிச்சிக்காங்க. பெண்களில் முக்கியமாக ஓவேரியன் கேன்சர். ஓவேரியன் என்பது அவர்களுடைய முட்டை பையில் கேன்சர் ஏற்படுறது. அவங்களோட பிரஸ்ட்டில் கேன்சர், அதில் எப்படி மார்பகங்களில் கேன்சர் ஏற்படுது. மற்றது அவங்களோட கர்ப்பப்பை எண்டோமெட்ரியல் யூட்ரைன் கேன்சர் இவ்வாறு ஏற்படுவதை கண்டறியப்பட்டுள்ளது. இறுதியாக நான் சொல்ல வருவது ஆல்கஹால். ஆல்கஹால் அதிகமாக பாவிக்கிறார்கள். இந்த லிவருக்கு அந்த அப்படியே நீங்கள் குடிக்கிற ஆல்கஹால் கொண்டு செல்லப்பட்டு அசெட்டைல் டிஹைட் என்ற ஒரு பொருள் ஒன்று உண்டாக்கப்படுகிறது. அது ஒரு கேன்சரை உருவாக்கக்கூடிய பொருள். இந்த உடலில் பல இடங்களிலும் கேன்சர் உருவாகிறதுக்கு மிக முக்கியமானதாக முடிகிறது. மற்றது பெண்களும் தற்காலத்தில் நிறைய ஆல்கோஹால் பாவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் பல பிரதேசங்களில். அவர்களுக்கு என்ன செய்யும் என்று சொன்னால் ஆல்கோஹால் அதிகமாக குடிக்கும்போது ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் அதிகரிக்கிறது உடம்பில். ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் அதிகரித்த உடனே பிரஸ்ட் கேன்சர் ஏற்படுவது அவதானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதை நீங்கள் தவிர்த்துக்கொள்வது மிக மிக முக்கியமானது. இவ்வாறான மிக முக்கியமான வீடியோக்களை சிறு சிறு வீடியோக்கள் நாங்கள் வெளியிட உள்ளோம். தொடர்ச்சியாக எங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்து உங்கள் அபிப்பிராயங்களையும் எங்களோட காமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். உங்களுக்கு எவ்வகையான விடயங்களை நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் என்பது சம்பந்தமாக நாங்கள் அறிந்து உங்களுக்கு தேவையான விடயங்களை புது புது விடயங்களை தர இருக்கிறோம். நன்றி.